39 சீட் குறைஞ்சபட்சம் கேட்கணும் ஒரு ராஜ்யசபா சீட்டு ப சிதம்பரத்துக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸோடு போனால். பட் இந்த இது அதை பிளாக் பண்ணுறதுக்கு தான் நேற்றுக்கு இன்னொரு வேலையே நடந்திருக்கு. அந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தில் நீதிபதி மேல இதில் போடுறதுக்கு பிரியங்காவையே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அது மிகப்பெரிய எதிர் விளைவை உருவாக்கும். அதாவது கமல்நாத் போன்றவர்கள் நான் மத்திய பிரதேசில் தோக்கிறதுக்கு காரணமே உதயநிதியுடைய சனாதன பேச்சு தான். பிஜேபி அதை பேசுது. இப்போ பீகார் எலெக்ஷனில் ஸ்டாலின் கட்சிக்காரர்கள் பேசினதை எடுத்து மோடி சுட்டி காட்டினார். ஸோ திமுகவோடு இருப்பது காங்கிரஸுக்கு அகில இங்கே 10 சீட்டு வாங்கினா வெளியில் 30 சீட்டு குறையுது அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. பட் ராகுல் காந்திக்கு 40 எம்பி நமக்கு மொத்தமாக வருது, ஒரு 10 எம்பின்னு இன்னைக்கு இந்த நிமிடம் வரை அவர் அதுக்கு கொடுக்கல. நாளைய தினம் கேரளா தேர்தல் இந்த முடிவுகள் வருகிறது. உங்களுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு கேரளாவுடைய லோக்கல் பாடி எலெக்ஷன் வருது. அதோடைய ரிசல்ட்டுக்கு பிறகாக காங்கிரஸ் சேருகிறது என்று வந்தால் தாவேகா காங்கிரஸ் இரண்டாவது பிரதான கட்சியாக 70-80 சீட்டு கூட்டணியாக வெல்ல முடியும். 100 சீட்டு 100லேருந்து 120 அதிமுக கிட்டத்தட்ட 2011 மாதிரி திமுக 3வது இடத்திற்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.